ஹாய் எவ்ரிவான். ஸோ நிறைய பேர் வந்து நான் எக்ஸ்போவில் வரும்போது எப்படி மேக்கப் போடுவேன் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பீங்க. இருக்கிறதுலே மேக்ஸிமம் மேக்கப் வந்து ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு மேக்கப், ஏன்னா ரொம்ப லாங் ஸ்டே நிற்கணும், நிறைய பேர் பார்க்க வரீங்க, ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வேணும். அதனால நான் வந்து எக்ஸ்போவில் தான் கொஞ்சம் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் போடுவேன். யூஸ்வலாக என்னுடைய வீடியோஸில் நான் ஃபவுண்டேஷன்ஸ் கூட ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி மேக்கப் தான் எனக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் குளிச்சுட்டு சன்ஸ்க்ரீன் கூட போடல, அப்படியே உட்காந்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன். பட் இது ஷார்ட்ஸாக நான் வந்து ஷூட் பண்ணுறதுனால குயிக்காக காட்ட போகிறேன். சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே ட்ரை பண்ணுறேன். இது வந்து எனக்கு லைட்டாக ஒரு லிப் பாம் அண்ட் லிப் ஸ்க்ரப்பர் அப்படி சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டெப்பில் என்னோடய லிப்பில் அப்ளை பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா லிப்ஸ்டிக் தான் நான் இங்கேருந்து கிளம்பும்போது போடுவேன். அதை தவிர நான் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். லாஸ்ட் மினிட் தான் நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னுடைய சன்ஸ்க்ரீன் அண்ட் நம்பர் 7 ஃபேஷியல் சன் ப்ரொடக்ஷன். ஒரு டைம் இதில் டிஃப்ரெண்ட் பேஸில் இருக்குது. இன்றைக்கி வந்து எக்ஸ்போக்கு ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லைட் வெயிட்டட் சன்ஸ்க்ரீன் தான் நான் போட போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் போட்டுறேன். சன்ஸ்க்ரீன் நான் எடுத்துட்டேன். நான் இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் போடுவேன் காய வச்சுட்டு. ஸோ இது வந்து கிறிஸ்டியன் டாயரில் இந்த மாதிரி பேக்கெட்டில் இருந்த சன்ஸ்க்ரீனை சரி இன்றைக்கி தூக்கிட்டு வர சோம்பி, ஆனால் இது எனக்கு ஃபுல் பாக்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து சரி நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம், கேரி பண்ணிட்டு வர முடியல. ஸோ அதனால் நான் குட்டி பேக்கெட்ஸாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போடுறேன். சூப்பர் சாஃப்ட்டு, ஒரு பேஸ் மாதிரியே எனக்கு இருக்கும். அதனால் நான் வந்து இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு தென் என்னோடய சன்ஸ்க்ரீன் எடுத்துருக்கேன்ல அது போட போகிறேன். இப்போ வந்து நான் என்னோடய சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் கேரி பண்ணிட்டு வரலன்னா அது யூஸ் பண்ணலாம். பட் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நேரம் காயணும். கன்சீலர் வந்து ஒன்று வந்து கிளினிக்கோட கன்சீலர், இன்னொன்று வந்து சார்லட் டில்பெரியோட கன்சீலர். ஸோ 2 கன்சீலரும் நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே எதையுமே டேரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க ஃபேஸில், பிகாஸ் ஃபேஸ் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் ஆக்னி ஸ்கின்னெல்லாம் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு வீடியோக்காக துருன்னு பண்ணிவிடுவேன், பட் எப்போவுமே நான் அதை பண்ணதில்லை. ஸோ இது மாதிரி போட்டுட்டு நான் எடுத்து தான் பிளெண்ட் பண்ணுவேன். ஸோ பிளெண்டரை வந்து நான் ஒரு மேக்கப்புக்கு அப்புறமும் வாஷ் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் அண்ட் மேக்கப் வந்து இந்த ஸ்டெப்போடையே வந்து நான் வீடியோ ஷூட்ஸ்க்கெலாம் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஒன்லி சரி எக்ஸ்போ இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இப்போ ஃபவுண்டேஷன் போட போகிறேன். அது கூட நான் எவ்வளோ கம்மி ப்ராடக்ட் போட போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் எத்தனையோ நாள் பான்ஸ் பவுடர் போட்டுட்டு இதோட ஸ்டாப் பண்ணிவிடுவேன், அதாவது வீடியோ ஷூட்ஸில். பட் இன்றைக்கி நான் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக போடுவேன். பிகாஸ் நான் இப்போ மணி வந்து இங்கே 4 மணி ஆகுது, 4:30 ஆகுது. நான் 6 o'clock வந்து ஸ்பாட்டில் இருக்கணும். 4:30 ஆகுது இப்போது. பட் நான் வந்து டில் நைட்டு வந்து 10 o'clock தான் ரூம் வருவேன். ஸோ அவ்வளோ டைம் வந்து என்னோடய மேக்கப் இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு மினிமமாக பார்க்க பிரைட்டாக இருக்கிற மாதிரி மேக்கப் போடுவேன். இப்போ நான் வந்து YSLோட ஃபவுண்டேஷன் நம்பர் எல்லாமே B50 முடிஞ்ச அளவுக்கு நான் அப்புறமேட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட் இதுதான் என் ஃபவுண்டேஷன், இவ்வளோ தான் நான் போட போகிறேன். அது இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நான் என்னோடய ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். பிளெண்ட் பண்ணுறேன். பட் நான் இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாக எனக்கு சூட் ஆகாது. ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி நான் இருப்பேன். ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக எவ்வளோ மினிமமாக நான் மேக்கப் பண்ணுறனோ அப்போ தான் நல்லா இருப்பேன். அண்ட் எல்லாருமே என்னை திருச்சி எக்ஸ்போவில் நேரில் பார்க்குறவங்க பார்த்துட்டு சொல்லுங்கள், பார்க்க எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஒரு லைவாக மேக்கப் பண்ணாத மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னு. பிகாஸ் இது வந்து செல்ஃப் மேக்கப், இந்த மாதிரி தான் நான் பண்ணிப்பேன். ஸோ நான் எப்போவுமே பான்ஸ் பவுடர் போடுவேன். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரொம்ப நேச்சுரல் லுக். நான் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் போட்டிருக்கேன். அண்ட் ரொம்ப லாங் ஸ்டே இருக்கனால நான் லூஸ் பவுடர் PACலேருந்து ஒரு லூஸ் பவுடர் வச்சு என்னோடய மேக்கப் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு லுக் வேணும். பட் இவ்வளோ போதும் எனக்கு. இப்போது நான் எதையுமே ஹைலைட் பண்ணல, அதனால் அப்படியே மொட்டையாக இருக்கல ஃபேஸு. பட் I'll do 1 by 1 எல்லா ஸ்டெப்பையும் காமிக்கிறேன். எனக்கு டைம் ஆகுறதுனால நான் கொஞ்சம் வேகமாக தான் பண்ணுறேன். இதுக்கு மேலே எனக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை. ஏன்னா ஹேர்லாம் நான் பண்ணணும், இன்னும் நான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணல. ஸோ ஷார்ப்பாக 6னா நான் 5:50 ஸ்பாட் போயிடுவேன். 6ன்னு சொன்னால் நான் 10 minutes ஏர்லியராக போயிடுவேன். ஸோ எனக்கு டைம் இல்லை. ஸோ குயிக்காக ரெடி ஆகிறேன். ஸோ லாங்கம்லேருந்து நான் மஸ்காரா போட்டுக்கிறேன்.
இதுக்கப்புறம் நான் ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா லேஷஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் மஸ்காரா இப்போ போடுறேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், இது என்னோடய ஃபேவரட் மஸ்காரா. இப்போயே லேஷஸ் ஒட்டின மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது பாருங்கள். அண்ட் நான் கீழே வந்து காஜல் போட மாட்டேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் லைக் லோவர் லேஷஸ்லேயும் மஸ்காரா போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ எடுத்து பழக்கம் இல்லை, அதனால் உங்களுக்கு எவ்வளோ புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ லாங்கமோட மஸ்காரா ஸ்டாப். இப்போ வந்து நான் ஐப்ரோ வரைய போகிறேன். ஐப்ரோஸே நான் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோடய ஐப்ரோ லைக் ரொம்ப டிஃபைனாக அப்படி தெரியாது, ஏன்னா நான் ஐப்ரோஸ் பண்ணுற பழக்கம் எனக்கு இல்லை. இப்போது நான் வந்து இந்த மெப்ளினோட இது நியூவாக நான் ட்ரை பண்ணுறேன். நான் பிஎஸ்சியோட பவுடர் கிட்ட தான் ட்ரை பண்ணேன், பட் இது இப்போ நியூவாக டாட்டூ ப்ரோ அப்படின்னு மெப்ளினில் கிடைக்குது. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, அதனால நான் இதை ட்ரை பண்ணுறேன். எனக்கு மேக்ஸிமம் என்னை எவ்வளோ நேச்சுரலாக காட்ட முடியுமோ எனக்கு அதான் பிடிக்கும். நான் ட்ராமாட்டிக்காக இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஐப்ரோஸ் ட்ரா பண்ணோன்னே ஏதோ நான் ஐப்ரோஸ்லாம் பண்ணுற ஒரு ஃபீல் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஐப்ரோவை மேட்ச் பண்ணி அப்படி இப்படி ட்ரா பண்ணுவேன். அதுதான் போதும். அதுவும் எனக்கு இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே எக்ஸ்ட்ராஸ் இருக்கும். அதனால் நான் அப்படியே பட்டையாக மேட்ச் பண்ணுவேன். நான் சொல்கிறது, நான் ரேசர் கூட போட மாட்டேன், அது இருந்துட்டு போட்டோன்னே நான் விட்டுருவேன். அதனால் அதை அப்படியே மேட்ச் பண்ணுவேன். அப்படியே வரைஞ்சிட்டேன் பாருங்கள். ஆனால் அங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் இருந்தது, பட் நான் அப்படியே அங்கே டார்க் பண்ணிப்பேன். அதை அப்படியே மேட்ச் பண்ணி டார்க் பண்ணிப்பேன். அது என்னமோ எனக்கு ஐப்ரோஸ்லாம் நடுவில் வந்தது, அதெல்லாம் எடுக்கிறனால தான் நம்ம ஒரு மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. தெரியல, நான் புதுசாக எதுவும் எனக்கு ட்ரை பண்ணுறது இல்லை. பட் இவ்வளோ தான் வரைஞ்சிட்டேன். இப்போ ஐலைனர் போடுறேன். நான் லிக்விட் லைனரே போடுவேன், பட் இந்த மாதிரி வெளியில் எனக்கு ரொம்ப கஷ்டம். மெப்ளினோட டாட்டூ லைனர் போடுறேன், இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் லைனர். ஏன் அப்படி போடுறேன்னா, எனக்கு டைம் இல்லை, நான் குயிக்காக ரெடி ஆகணும். இந்த வீடியோக்காகவே நான் கொஞ்சம் ஏர்லியராக ரெடி ஆனேன், இல்லைன்னா நான் இன்னும் கூட லேட்டாக எழுந்து தான் ரெடி ஆகிருப்பேன். வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்றக்கா 4 o'clock, இல்லைனா 6 o'clock ஸ்பாட்டில் இருந்தால் நான் 5 மணிக்கு எழுந்துச்சு 5:50 ரெடி ஆகிடுவேன். ஐம் ஸோ சாரி. டெய்லி எனக்கு ஐஷேடோ டெய்லி போடுற பழக்கம் இல்லை, அதனால் நான் லைட்டாக மறந்துட்டேன். பட் இன்றைக்கி இப்படி ஒரு லைட்டு மைல்டாக கொடுக்கணும். ஸோ பரவாயில்ல, மறந்தா என்ன, நம்ம மேலே லைட்டாக போட்டுவிடுவோம் அப்படின்னு போட்டேன். நான் மூஞ்சி தானே, அதனால் லைட்டாக எப்படி போடுறேன். இதுக்கப்புறம் லைட்டாக வேணால் நம்ம டச் பண்ணிக்கலாம். பட் ஷிம்மர் அதெல்லாம் தேவையா யோசிக்கிறேன். எனக்கு உடஞ்சிச்சு, இந்த தக்ஷன் உடச்சிட்டான். லைட்டாக கிளிட்டர் போட்டுக்கலாமா? லைட்டாக போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம லேஷஸ் தானே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால் பெருசாக தெரியாது. ஓகே, எனக்கு வந்து கான்டூர் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. அதனால் நான் வந்து லைட் ப்ளஷ்ஷு கூட நான் போட மாட்டேன். பட் இன்றைக்கி லைட்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இன்றைக்கி மட்டும் ஒன்று வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். எல்லாமே ரொம்ப போட்ட மாதிரியே இல்லை, அப்படி தான் போடுவேன். இந்த மாதிரி போட்டுப்பேன். நைஸ். ஓகே, இப்படி ஸ்மைல் பண்ணி போடுங்க. தட்ஸ் இட், போதும். ஸோ என்னுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், திஸ் இஸ் மை பியூட்டிஃபுல் ஹைலைட்டர். ஸோ இந்த ஹைலைட்டரை போட்டோடனே அப்படியே நான் ரொம்ப கம்மியாக போடுவேன், இல்லைன்னா ஃபேஸ் ஃபுல்லாக ஏதோ அப்பன மாதிரி இருக்கும். பட் ஐ டூ லிட்டில். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஒரு வெக்கேஷன்லேயும் நான் எப்படியாவது அந்த ஊரில் நான் வந்து வாங்கிடுவேன். நான் அப்படியே பயங்கரமாக ஸ்டோர் பண்ணுவேன். பட் இது வந்து லாஸ்ட்டாக ஐ திங்க் நான் லண்டனில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ குச்சி பியூட்டிஃபுல் ஹைலைட்டர். ஸோ இந்த ஹைலைட்டர் வந்து சீக்ஸ், நோஸ் இதில் வந்து ஹைலைட் பண்ணிப்பேன். அவ்வளோதான். பாருங்க, இப்போ வந்து லேஷஸ். லிப்ஸ்டிக் போடலன்னா, ஐயோ லிப்ஸ்டிக் உண்மையாகவே வெரி இம்பார்ட்டன்ட். லிப்ஸ்டிக் போடலன்னா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். பட் நான் லிப்ஸ்டிக்கை லைன் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போடணும். லிப்ஸ்டிக் அப்படியே போட்டால் ஒன்று இருக்கும், நியூட் லிப்ஸ்டிக் போட்டால் ஒன்று, டார்க் போட்டால் ஒன்று. லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபேஸே வேறு மாதிரி, லிப்ஸே வேறு மாதிரி காமிக்கும். என்னோடய லிப்ஸே பார்த்திங்கன்னா, நான் லைக் ஒரு பேலான லிப்ஸ்டிக்லாம் போட்டால் எல்லோரும் நீங்களே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கேவலமாக இருக்குன்னு. ஸோ நான் எப்போவுமே மேக்ஸிமம் நான் ஒரே லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் வீடியோஸில். இந்த பர்பரியில் வந்து லைக் கிஸ்ஸஸ்
ஓகே 31 blush பிங்க் இது. அப்படி இல்லைன்னா ஐ ஹாவ் ஒன் மோர் Huda Beauty. இல்லைன்னா நான் வீட்டில் வந்து இன்னொரு லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன், அதை நான் இங்கே எடுத்துகிட்டு வரல இன்றைக்கி. இது 2 தான் இருக்குது என்கிட்ட இன்றைக்கி, இது 2 தான் இருக்குது. ஹனி மூன் மேட்டி லிப்ஸ்டிக், இது வந்து Huda Beautyயில். இது 2 வச்சு தான் இந்த எக்ஸ்போ 3 நாளுமே நான் சமாளிக்க போகிறேன். பட் இது போட்டால் நியூடு, இதை நான் ட்ராவல் பண்ணும்போது போடலான்னு வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்போக்கெலாம் போட முடியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ இதுதான் வந்து நான் போட போகிற லிப்ஸ்டிக். பட் லைன் பண்ணிவிட்டு பண்ணுறேன், இல்லைனா கொஞ்சம் கேவலமாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னோடய லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய பர்பரியோட லிப்ஸ்டிக், க்ரீமி மேட்டி அந்த மாதிரி கொடுக்கும். லிப்ஸ்டிக் போட்டால் தான் ஏதோ முழுமையடைஞ்ச மாதிரி இருக்குது. நீங்களே பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் அது எப்படி இருந்தது? அவ்வளோ ஃபேஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி இல்லைல்ல? நான் இனிமேல் தான் சாப்பிடலாம் போகிறேன். உடனே இது போதும், ரொம்ப புட்டால் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். அண்ட் அகெயின் வந்து கொஞ்சம் லிப் லைன் பண்ணல, அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது ஏதோ கம்மியாக ஏதோ வாங்கினேன், இது என்ன பிராண்ட்லாம் தெரிலங்க, ஏதோ வாங்கினேன். ஓகே, இப்போ ஹேருக்கு பெருசாக நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இது வந்து நான் நேற்று ஈவினிங் ப்ரோமோக்கு வர ஹேர் பண்ணது. ஸோ ஹேர் என்ன பண்ணேன்னா லைட்டாக க்ரிம்ப்லாம் பண்ணியிருக்கேன் என்னோடய ஹேரை. நான் எப்போவுமே ஹேருக்கு வந்து க்ரிம் பண்ணாமலாம் அவ்வளோ அழகாக ஒரு சிம்பிள் ஹேர் கூட நிற்காது. லைட்டாக என்னோடய ஹேரை க்ரிம் பண்ணியிருக்கேன். ஸோ சிக்கு உடச்சிட்டு 2 பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு, ஏன்னா கேமரா டீமில் ஆல்ரெடி சொல்லிடுவாங்க லைக் எந்த மாதிரி ஹேர் எனக்கு மார்னிங் வேணும் அப்படின்னு. ஸோ நான் 2 பார்ட்டிஷன் இப்படி எடுத்துகிட்டு இங்கே ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு பின், ட்விஸ்ட் பண்ணி ஒரு பின், அண்ட் டைட் பிளாட் பூ, மல்லிப்பூ வச்சுட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ என்னோடய ஹேர் ஸ்டைல், ப்ளவுஸ், சாரீலாம் போட்டுட்டு ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேர் ஸ்டைல்லாம் சிக்கெல்லாம் உடச்சிட்டு 2 மினிட்ஸ் கூட ஆகாது, 5 மினிட்ஸில் நான் இன்றைக்கி ஹேர் பண்ணிவிடுவேன். அவ்வளோ ஈஸி ஹேர் தான் சொல்லியிருக்காங்க.